நீதி வேண்டும், நீதி வேண்டும். சிலையை திருடிய நபரை கைது செய்து அப்பாவியான லக்ஷ்மியை விடுவிக்க வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். போராட்டமா பண்ற? ஒரு ஆளா உட்காந்து போராட்டம் பண்ணி என்னத்தை கிழிக்க போறேன்னு நானும் பாக்குறேன். என்ன நடந்தாலும் இந்த கேஸ்ல உன்னை உள்ள தூக்கி வச்சு ஜெயில் கம்பியை என்ன வச்சு உன்னை அவமானப்படுத்த வைக்கிற அண்ணாமலை நீயா நானானு பாத்துறேன். யோ, எப்படி இங்க இவ்வளவு கூட்டம் குடிச்சு யாரை கேட்டு இவங்களெல்லாம் உள்ள அனுப்புன? எப்படி வந்தாங்கன்னு தெரியல சார். திடீர்னு எல்லாரும் வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் இங்க வருவாங்கன்னு யாருக்கு தெரியாது சார். யோ, முதல்ல அந்த பிரஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்கள துரத்தி விடியா. சார், நான் போய் சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். நீங்களா போய் பேசி அனுப்பிச்சுடுங்க சார். டிஎஸ்பி உங்க மேல இருக்கிற பகையில தான் இதையெல்லாம் பண்றாருன்னா நாம இப்பவே ஜட்ஜை பார்த்து ஒரு ஆன்சி பேட்டரி பெயில் வெங்கடேசன் சார் மேலேயும் உங்க மேலேயும் வாங்கிடலாம். அப்பதான் இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்து இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். இல்ல சார், இந்த டிஎஸ்பி நியாயமான ஆள் இல்ல. இவர்கிட்ட நியாயமான வழியில போய் நம்மள காப்பாத்திக்க முடியாது. அடிச்சு ஆடுறவங்க கிட்ட தடுத்து ஆடி பிரயோஜனம் இல்ல. திருப்பி அடிச்சுதான் ஆகணும். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இப்போ என்ன மேடம் செய்யணும்? உடனே பிரஸ் வர சொல்லுங்க. அந்த அம்மா பண்றத பார்க்கவே பயமா இருக்கு சார். யோ, இந்த லேடி பண்றதெல்லாம் பார்த்து பயந்து போற ஆள் இல்லை இந்த துரை. என்னையா பண்ணிடுவாங்க? அதையும் நான் பாத்துறேன். நீதி வேண்டும், நீதி வேண்டும். லக்ஷ்மிக்கு நீதி வேண்டும். மா, சொல்லுங்கம்மா. என்னப்பா துரை, செக்கப் முடிஞ்சதும் ஃபோன் பண்ணு, நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். இப்ப வேற யாரும் 3 பேர் வந்து நிக்கிறாங்க. மா, 3 பேர் வந்திருக்காங்களா? நான் யாரையும் அனுப்பலையம்மா. யார் அவங்க? எங்க அவங்க கிட்ட போனை கொடுங்க. ஏன்பா தம்பி, என் பையன் உங்ககிட்ட பேசுறமா, இந்தாங்க. சொல்லுங்க டிஎஸ்பி சார். முதல் கேஸ்லயே பிரஸ் மீடியான்னு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க. என்கிட்ட என்ன பேசணும்னு கூப்பிட்டீங்க? இங்க பாருங்க, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நானா? நான் இல்ல, நீ பண்றதுதான் தப்பு. நியாயமா இந்த கேஸ்ல நீ விசாரணை பண்ணிருந்தனா நான் அமைதியா இருந்திருப்பேன். எப்ப நீ அதிகாரத்துல இருக்கும் என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைச்சியோ அப்பவே நான் உனக்கு ஒழுங்கான பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருங்க, நான் வேணும்னே உங்க குடும்பத்து மேல பழி போடல. உங்க வீட்டுல தான் சிலை இருந்துச்சு. உங்க மாமா தான் அதை கொண்டு வந்திருக்காரு. அப்ப நான் அவர் மேலதான் ஆக்ஷன் எடுத்தாகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் நான் பண்ணேன். அதுக்காக நீங்க இப்போ ஆள் அனுப்பி என் அம்மாவை தூக்குறதோ என்ன மிரட்டுறதோ எதுவுமே சரியில்லை. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு மேடம். தப்பு சரியெல்லாம் நீ லக்ஷ்மியை மிரட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அப்புறம் இந்த அம்மாவை தூக்குறதெல்லாம் என்னோட ஐடியா இல்ல, என் பசங்க ஐடியா. அப்போ நீங்க சிலையை திருடுவீங்க, அதை வீட்லயே வச்சு பூஜை பண்ணுவீங்க. அதை நாங்க வந்து எதிர்த்து கேட்டா நியூஸ்ல என்ன பத்தியே தப்பா பேசுவீங்க. ஆள் வச்சு ஏன் அம்மாவையே தூக்குவீங்க. இதுதான் உங்க நேர்மையா? நேர்மையான ஆளுங்க கிட்ட நான் என்னைக்கும் நேர்மை தவறுனதே இல்ல. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட நான் நேர்மை பாக்குறது இல்ல. இப்ப கூட இந்த போராட்டம் நீ லக்ஷ்மிய வெளியே விடணுங்கிறதுக்கான போராட்டம் தானே ஒழிய சிலை எப்படி எங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னு நீ விசாரணை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல. அத புரிஞ்சுக்கோ. இப்ப நான் என்னதான் பண்ணணுங்கிறீங்க? அத நீ என்கிட்ட கேக்குறத விட உன்னை என்கிட்ட பேச அனுப்புனவங்க கிட்டயே கேளு. நான் உங்க அண்ணாமலை மேடம் கிட்ட பேசிட்டேன்.
இது உங்களோட ஏற்பாடுன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க மேல நீங்க கை வச்சது தப்பு. சில கடத்தலுக்கு நான் என்ன ஆக்ஷன் எடுத்தாகணுமோ அதை எடுத்து தான் ஆகணும். உங்க பக்கம் ஆக்ஷன் எடுக்கணும்னா அந்த சிலையை நிஜமாவே எங்க வீட்டில் கொண்டு வந்து வச்சாங்கல்ல, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். அதை விட்டுட்டு அப்பாவியா இருக்கிறவங்க மேல கேஸை போட்டு அது மூலமா எங்க குடும்பத்தை ட்ராப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படி யாருங்க ட்ராப் பண்ண வச்சாங்க? நீங்களா கற்பனை பண்ணி பேசிட்டு இருந்தா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சரி, உங்க ஃபோனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், பாருங்க. சொல்லுவத்தம்மா. நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. போலீஸு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஆளுங்க தான் முடிவு பண்ணிட்டாங்க. அண்ணாமலையும் நாம காமிச்ச அந்த பொய்யான ஃபுட்டேஜை நம்பி அந்த ஃபுட்டேஜில் இருக்கிறவனை தான் தேடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டேய், நான் சொல்கிறப்பவே இதை செஞ்சுருந்தா இவ்வளோ பிரச்சனை உனக்கு வந்திருக்காதுல்ல. உனக்கு பிளானும் பண்ண தெரியல, எப்படி தொழில் பண்ணணும்னு தெரியல. இந்த தடவை தப்பிச்சிட்டேன்னு சந்தோஷப்படாத. அடுத்த தடவை மாட்டாமல் இருக்கணும்னா நான் சொல்கிறத கேளு. எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஃபோனை வை. டேய் நீ பண்ண காரியம் ரொம்ப பெரிய காரியம் லக்ஷ்மி. உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்ணாலும் பத்தாது. இல்ல, என்னோட கடமையை தான் நான் செஞ்சேன். இந்த குடும்பத்துல இப்படி ஒரு தப்பு நடக்கும்போது யாரா இருந்தாலும் இப்படிதான் செய்வாங்க. நீங்க 1000 சொன்னாலும் நீங்க பண்ண உதவிக்கு ஈடாகாது. என்ன நீ இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்க? கிளம்பி வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போலாம். இதனால வீடே நிம்மதி இல்லாம இருந்துச்சு. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க வாங்க லக்ஷ்மி, வீட்டுக்கு போலாம். வாங்க. இல்லைங்க, நான் இப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். என்னன்டி பேசுறீங்க? வீட்டுக்கு வந்துட்டு தான் நீங்க போகணும். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க போங்க. ஆமா லக்ஷ்மி, நீங்க தயவு செஞ்சு வாங்க. நீங்க வரலனா என் மனசே கேட்காது. தயவு செஞ்சு வாங்க. இல்ல, பரவாயில்ல. என்ன நம்மள ஆ? இவங்கள பாரு, நீ சொன்னாதான் இவங்க கேட்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லு. வீட்டுக்கு வந்துட்டு போலாம் வாங்க. அதான் அண்ணாமலையே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? நீங்க வாங்க.